போக்சோ சம்பந்தமாகவும் இன்னைக்கு கூட்டத்தில் முக்கியமாக பொது தேர்வு சம்பந்தமாக எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் இதில் ஆலோசனை செய்தோமோ அதே மாதிரி போக்சோ சம்பந்தமாக இப்போ இந்த மாணவர் மனசு பெட்டியின் மூலமாகவும் இன்னைக்கு 144117 நம்பர் மூலமாகவும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு எனக்கு யாரும் ஒரு பயம் இல்லாமல் அச்ச உணர்வு இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்க துணிஞ்சு எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஆஃபீஸர்ஸாக நாம் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர்களாக இருந்தாச்சு அங்கே இருக்கின்ற பிஓ டிஓ சிஓ லெவலில் ஒரு புகார் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும், இமீடியட்டாக நம்ம என்ன செய்யணும், அதுக்கான டிசிப்ளினரி குழு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம், துறை ரீதியாக நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம். அதன் பிறகு அது போக்சோ சட்டம் அது காவல்துறை பக்கம் போனாங்க, அவங்க அது கஸ்டோடியல் எடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க. இது ஒரு புறம் இருக்குதுன்னு நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு காலதாமதமும் இல்லாமல் அதை செய்ய வேண்டும். குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ எங்களையும் அழைத்து என்ன சொல்லியிருக்காங்க, இதற்கான ஒரு வரைவு இமீடியட்டாக ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணுங்க. நீங்கள் இது சார்ந்து இமீடியட்டாக நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க ஒரு சார்ந்து கொடுங்கன்னு இருக்காங்க. வித்தின் 3 to 4 days அது வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா சிஓஸ்க்கும் அது நாங்கள் அது சொன்னதுக்கு பிறகு சர்க்குலராக அமைத்ததுக்கு பிறகு இனி இது மாதிரியான புகார்கள் வராத வண்ணம் நம்ம எப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதாவது நாம ஒரு தவறு நடக்குது, தவறுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு பரம் இருந்தது என்று சொன்னால் அது வராமல் இருப்பதுக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இன்னைக்கு அது ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கல்வியாண்டு ஜூன் மாதம் கல்வியாண்டு வரும்போது எப்படி 1 வீக்குக்கு நிறைய இந்த என்ஜிஓஸ் மூலமாகவும் காவல்துறை நண்பர்கள் மூலமாகவும் சோசியல் டிபார்ட்மெண்ட் மூலம் நம்ம தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோமோ கூடுதலாக இது சார்ந்தும் எப்படி அதை நம்ம தெரிவுபடுத்த போறோம் என்கின்ற விதத்தில் ஒரு ப்ரோக்ராம் நம்ம செய்ய போறோம்னாங்க. அது ஒரு மாஸ் அவேர்னஸாக அது கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே இதுவரைக்கும் நிலுவையில் நம்முடைய இதில் பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு 238 கேசஸ் இருக்குது. இந்த 238 கேஸில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இறந்தே போயிட்டாங்க, ஜுடிஷியல் கஸ்டடியில் தனியாக இருக்கிறார்கள். இந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி போல் ஒரு 56 பேருக்கு ஃபைனல் ஆர்டர்ஸே வரப்போகுது. இது இல்லாமல் ஒரு 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஸ்க்ரூட்னி ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே நிற்கலை. என்னென்ன புகார்கள் வருது அது சார்ந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதற்கான ஆக்ஷன் நம்ம இறங்கிட்டோம். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. தவறு என்று வரும்பொழுது அது எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் இமீடியட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்ற விதத்தில் நான் செய்து கொண்டிருக்கேன்.